நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. கோபம் இருக்குது, பயம் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போயிட்டு, பாசிட்டிவ் எமோஷன் மாதிரி அப்படி தான், நெகட்டிவ் எமோஷனும் அப்படி தான். எல்லாம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாமோ வந்து போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே பிரச்சனைகள்னு பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள் வந்து எங்கே இருக்குது? ஒரு பெரிய வியாபாரி நிறைய வியாபார நிறுவனங்கள்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த வியாபாரம் பிரச்சனைகள், அந்த பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எல்லாம் ஒரு இழுபறியாக இருக்கிறனால இவருக்கு நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஒரே டென்ஷனில் இருக்கிறார். படுத்தா தூக்கம் வர்றதில்ல. பல நாள் ஆயிடுச்சு சரியாக தூங்கி. எப்போ ஒரு ஆலோசனை கேட்குறதுக்காக ஒரு ஞானியை தேடி போகிறார். அந்த ஞானியினுடைய ஆசிரமம் என்னன்னு சொன்னால் இதே மாதிரி தான் மலை பிரதேசத்தில் இருக்குது. ப்ராப்பராக இப்போ எங்கேயாவது நம்ம கார் வந்து நம்ம இடம் வரைக்கும் வந்துடுது. அங்கே காரெல்லாம் கிடையாது, போக முடியாது. மேக்சிமம் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். இப்போ அவர் கஷ்டப்பட்டு நடந்து அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்றார். அவர் சேரும் பொழுது கொஞ்சம் இருட்ட போகிற நேரம் ஆயிட்டுது. அப்போ இவர் அந்த ஞானி வரவேற்று சாப்பாடு பாடெல்லாம் போடுறாரு. போட்டு அவருடைய பிரச்சனைகளை கேட்குறாரு. கேட்டப்போ அவருடைய தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. அப்போ சரி, நான் உனக்கு டீட்டெயிலாக நம்ம பேசணும். இன்றைக்கி நீ ரொம்ப களைப்போடு இருக்கிறா, அதனால் இன்றைக்கி நீ சாப்பிட்டாச்சு, என்ன நீ கொஞ்சம் ஓய்வெடு, நம்ம நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நிதானமாக பேசுவோம். இங்கே வந்து பெட்டெல்லாம் அவ்வளோ தூரம் ப்ராப்பராக இருக்காது. நான் படுத்துருக்கிற பெட்டு மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஏன் பெட்டை நான் உனக்கு தந்துடுறேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெளியெல்லாம் சில வேலைகள் இருக்குது, அதனால் நான் என் வேலைகளுக்கு போயிடுறேன். நீ ஏன் பெட்டெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்க, நம்ம நாளைக்கு பேசுவோன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, அந்த ஞானியினுடைய பெட்டிலே படுக்கிறார். அது வந்து என்னென்னு சொன்னால் நல்ல ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது. நல்ல அருமையான பெட்டு. இவர் புரண்டு படுத்தா அதுவும் நல்லா நெளிஞ்சு கொடுக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட நல்லா இருக்குது. இவரும் ரொம்ப அந்த பயண களைப்பு, நடந்து வந்த களைப்பு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்ததில் நல்லா நிம்மதியாக தூங்கிடுறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குறார். ராத்திரி 2 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் எழும்பி வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. அந்த ஞானி தான் நின்றுட்டுருக்கார். என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பெட்டு வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை, பெட்டெல்லாம் வேண்டாம், என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது, ரொம்ப நல்ல பிள்ளை, ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான், இப்போ தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி அந்த வியாபாரி படுத்திருந்த பெட்டை தூக்கி உள்ளேருந்து பெரிய கருணாக பாம்பை உருவி எடுத்து அப்படியே தோளில் போட்டுக்கிட்டு, சரியாப்பா நீ படுத்து தூங்கு, நம்ம நாளைக்கு சந்திப்பான்ட்டு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் படுத்தா அவருக்கு தூக்கம் வருமா? அதுக்கு முன்னால் என்ன சொன்னால் அந்த பெட்டு நெளிஞ்சு கொடுத்தது, சரி ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினச்சிக்கிடுவார். இப்போ அதுக்கப்புறம் படுத்தாலும் அது நெளிஞ்சு தான் கொடுக்கும். எத்தனை பாம்பு உள்ளே இருக்கோ தெரியலன்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே அன்றைக்கும் கொட்டை விழிச்சிட்டு அப்புறம் காலையில் போய் ஞானியை சந்திக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, எப்படிப்பா நல்லா நிம்மதியாக தூங்குனேன்னு கேட்குறாரு. சாமி, உங்கள் செல்ல பிள்ளையை தூக்குற வரைக்கும் நான் நிம்மதியாக தான் படுத்துருந்தேன், எப்போ நீங்கள் உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதில் என் தூக்கம்லாம் போச்சுங்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, 2 மணி வரைக்கும் அந்த பாம்புக்கு மேலே தான் படுத்திருந்தா, நல்லா தூங்கினான், இப்போ அங்கே பாம்பே கிடையாது, ஆனால் உனக்கு தூக்கமே வரல, இப்போ உன்னை தூக்கத்தை கெடுத்தது எது, பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறாரு. ஏன்னா பாம்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு தூக்கம் போச்சுன்னா அது ஒரு நியாயம்னு சொல்லலாம். பாம்பை பற்றிய நினைவுங்கிறது நம்மளுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து நான் வேறு யாரோ சொல்கிறேன், நாமளாக நினச்சிக்கிட்டான்னா அது நம்மளை தொந்தரவு பண்ண தான் செய்யும். இப்போ அதே மாதிரி தான் பிரச்சனைகள்ங்கிறது வந்து பிரச்சனைகளை பற்றிய நினைவு தான் பிரச்சனையான்னு சொன்னால், இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து பிரச்சனை தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனையினுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையினுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையினுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் உண்மையில் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையினுடைய மனோரீதியான அம்சம் தான் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையை பற்றிய நினைவு அம்சம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ உண்மையிலே இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து வெளியே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருக்காதபடி எல்லாமே அகத்தில் தான் இருக்குது.
நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்கிறது? ஞானம்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒன்றா தான் ஞானமே இருக்கு. ஞானம்னா என்னன்னே தெரியாமலேயே ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்னுடைய லைஃப்லையுமே 40 வருஷம் போராடுறேன். 40 வருஷம் முடிவில் தான் இந்த ஞானமும் கிடைச்சிது. ஞானம்னா என்னன்னையும் புரிஞ்சுது. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஞானி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் போதும். நம்ம பண்ணுனது, நம்ம அடைஞ்சிக்கிட்டது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் ஞானமான்னு சொல்லி நம்ம அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. வாழ்க்கையில் ஒரு 2 நாள் நம்ம டிவோட் பண்ணோம்னு சொன்னால் அதுவே போதும், வாழ்க்கை முழுசுக்கும் போகும். இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு இருக்குது. உங்களை முடக்கி போடுற மாதிரி, முறித்து உடச்சி போடுற மாதிரி எல்லாம் நிறைய இதுகள் இருக்குது. இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி போயிடுற மாதிரி ஒரு நிலைமை வந்தோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கோபம் இருக்குது, பயம் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை எதிர்த்து போராடி அதை நல்லா சரி பண்ணணும்னு நினச்சி போராடி அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு ஞானத்தோட நம்ம அதை அதில் இணைஞ்சிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அதனுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்ச்சிகளுமே தேவையான ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டு. ஏன்னா உண்மையிலே எல்லா உணர்வுகளுமே அரை வினாடி தான் அது ஆயுளே. நம்ம தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிட்டோம். இங்கே உள்ள ஒன்றுமே ஸ்டாக்கே கிடையாது. நம்ம என்னதோ நல்ல விஷயங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குது, மோசமான விஷயங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி தப்பானெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. எதுவுமே உள்ள ஸ்டாக் கிடையாது. உள்ள எம்டியாக தான் இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போயிட்டு பாசிட்டிவ் எமோஷன் மாதிரி அப்படி தான், நெகட்டிவ் எமோஷனும் அப்படி தான். எல்லாம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு. இப்போ அது தேவையில்லாதபடி அதனுடைய ஃபோர்ஸை குறைச்சிட்டான்னு சொன்னால் எல்லாம் வேறு டைமென்ஷனுக்கு போயிடுது. எமோஷன்ஸ் எல்லாமே இந்த கத்தி மாதிரி அவ்வளோ ஷார்ப்பானது தான். அதை கையாளுறதுமாக கையாண்டோன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய அளவில் அதை மென்மையாக கையாளுறது. நம்முடைய எமோஷன்ஸ் எப்படி கையாளுறது, நாம் எப்படி நல்லா வாழ்கிறது. இப்போ நம்ம யூடியூப்பில் நிறையா நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இங்கே நேரில் வர்ற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, அப்படி பார்த்து நான் நல்லா தெளிவோடு தான் இருந்தேன், நான் நேரில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியலை, நேரில் வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி இங்கே வர்றவங்கெல்லாம் சொல்கிறதுனால இப்போ நாங்களும் உங்களுக்கு அதை ப்ரமோட் பண்ணுறோம். இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். தனியாக வரணும்னு ஒரு குடும்பத்தோடு வர வேண்டிய ஒன்று. எல்லாருமா சேர்ந்து வரணும். ஒரு 9ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இது புரியும். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த சேலத்தில் இந்த முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு, இது எல்லாருமே பயன்படுத்திக்கிடுங்க.